இந்திய அணி இதுவரைக்கும் இங்கிலாந்து மண்ணுல மொத்தமாகவே 9 டெஸ்ட் போட்டிகள் மட்டும்தான் வென்றிருக்கிறது. அது மட்டும் கிடையாதுங்க, தொடராக 3 முறை மட்டும்தான் வென்றிருக்கிறது. 1971, 1986, 2007. இதை தவிர ஒரு தொடரை கூட வெல்லவில்லை. இங்கிலாந்துல 3 மேட்சுகள் இருக்கக்கூடிய தொடரை மட்டும்தான் இதுவரை வென்றுள்ளது இந்திய அணி. தற்பொழுது 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரை வெல்லுமா வெல்லாதான்ற சந்தேகத்துல தான் பல பிரச்சனைகள் இந்திய அணியில் கிளம்பி இருக்கிறது. அந்த பிரச்சனைகளை பற்றி முழுமையாக இந்த தொகுப்புல பார்ப்போம். இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் ஒரே நேரத்துல ஆஸ்திரேலியால விளையாடணும்னாலும் அதற்கேற்ற அணி இந்திய அணியில இருக்கிறது. இதே பங்களாதேஷ்லயோ இல்ல நியூசிலாந்துலயோ இல்ல சவுத் ஆப்பிரிக்காவிலயோ இந்த மாதிரி ஒரே நேரத்துல 3 நாடுகள்ல விளையாட தயாராக இருந்தாலும் அதற்கேற்ற அணி பிளேயர்களும் இந்த இந்திய மண்ணில் இருக்கிறார்கள். இதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே. யாரை தேர்வு செய்வது, யாரை விடுவிப்பது, சரியான ஆட்களை தான் தேர்வு செய்யறாங்களா? இந்த தேர்வு குழுவில் உள்ள அஜித் அகர்கரும் தலைமை பயிற்சியாளரான கௌதம் கம்பீரும் சரியான முறையில தேர்வு செய்யறாங்களான்ற விமர்சனம் எழுந்து கொண்டே இருக்கிறது. தற்பொழுது என்ன விமர்சனம் தானே கேட்கிறீங்க? ஹர்ஷத் ராணாவை எந்த அடிப்படையில நீங்க டீம்ல சேர்த்தீங்கன்னு சொல்லிட்டு முன்னாள் வீரர்களும் சரி இந்நாள் வீரர்களும் சரி கேள்வி எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். அதற்கான காரணம் என்ன தெரியுமா? ஆஸ்திரேலியாவினுடைய பார்டர் கவாஸ்கர் டிராபிலேயே 2 டெஸ்ட் போட்டி விளையாடி இருப்பாரு, 4 விக்கெட் தான் எடுத்திருப்பாரு, 203 ரன்களை விட்டு கொடுத்து இந்த இடத்துல பெருசா எந்த ஒரு சாதனையுமே சாதிக்கல. அதுவும் இல்லாம அவருடைய போலிங் அந்த இடத்துல எடுபடலன்னு கூட தெளிவா சொல்லிடலாம். சரி, அங்கதான் எடுபடல, இந்த வாட்டி செக் பண்ணலாம். ஏன்னா ஆஸ்திரேலியா போன்ற வெளிநாட்டு மண்ணில் விளையாடி இருக்கக்கூடிய அனுபவம் இருக்கிறது. ஆகினால இங்கிலாந்து மண்ணிலையும் இவரை விளையாட வைக்கலான்ற எண்ணம் இருக்கிறதுனாலதான் இந்த இங்கிலாந்து லயன்ஸ் அணிக்கு எதிராக நடக்கக்கூடிய 2 டெஸ்ட் போட்டிகள், 4 நாள் கொண்ட ஒரு டெஸ்ட் போட்டி இருக்குல்ல, அதுல விளையாட வச்சாங்க. சரி, அதுலயாவது பர்ஃபார்மன்ஸ் சரியா பண்ணாரானா? கண்டிப்பா கிடையாது. 99 ரன்களை விட்டு கொடுத்து ஒரே ஒரு விக்கெட்டை மட்டும்தான் எடுத்திருந்தார். இவரை எப்படி சூஸ் பண்ணீங்க? அதுவும் 19வது வீரரா? 7 ஃபாஸ்ட் பவுலர் இருக்கக்கூடிய நிலையில 8வது ஃபாஸ்ட் பவுலர் எதற்கு இப்படின்ற கேள்வியெல்லாம் எழுப்பி இந்த இடத்துல அன்சுல் கம்போஜும் இன்னொரு பக்கம் முகேஷ் சர்மாவும் 2 பேரும் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்க, இவங்க 2 பேருடைய வாய்ப்பு ஹர்ஷத் ராணாவினுடைய வருகையினால பறிபோனதுதான் உண்மை. ஏன் அப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? இந்த இடத்துல அன்சுல் கம்போஜ் 5 விக்கெட்டை எடுத்திருப்பாரு, 2 டெஸ்ட் மேட்சையும் சேர்த்து. அதாவது ஒரு டெஸ்ட் போட்டியில 1 விக்கெட்டும் இன்னொரு டெஸ்ட் போட்டியில 4 விக்கெட்டையும் எடுத்திருப்பாரு. அதே மாதிரி முகேஷ் குமார் அவர்கள் ஒரே ஒரு மேட்ச் விளையாடி 92 ரன்களை கொடுத்து இன்னொரு பக்கம் 3 விக்கெட் எடுத்திருப்பாரு. இந்த 2 பேருமே சிறப்பா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இருக்க, இவங்களை விட்டுட்டு ஏன் ஹர்ஷத் ராணாவை எடுக்கணும்? அதுவும் 19வது வீரரா எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? இதற்கு முன்னால் வருண் சக்கரவர்த்தியை எக்ஸ்ட்ரா ஸ்பின்னரா சாம்பியன்ஸ் டிராஃபில எடுத்த மாதிரி இந்த இடத்துல ஹர்ஷத் ராணாவை எடுத்ததும் ஒர்க் ஆகுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு பக்கம் அவருக்கு சப்போர்ட்டாவும் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அதற்கு பதிலாக இன்னொரு ஃபாஸ்ட் பவுலரான அன்சுல் கம்போஜ் எடுத்திருக்கலாம், இல்ல முகேஷ் சர்மாவை எடுத்திருக்கலாமே. இதை விமர்சனம் செய்யும் விதமாக தான் முகேஷ் சர்மா வேற தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்துல ஒரு போஸ்டர் போட்டிருக்கிறாரு. கர்மா அதன் நேரத்துக்காக காத்து கொண்டிருக்கிறது, நீங்கள் எப்பொழுதுமே அதற்கு தயாராக கவனமாக இருக்க வேண்டும். கர்மா ஒருபோதும் மன்னிக்காது, நிச்சயமா திருப்பி அடிக்கும் சொல்லிட்டு ஒரு போஸ்டர் வெளியிட்டு இருக்கிறாரு. இது கௌதம் கம்பீருக்கா இல்ல ஹர்ஷத் ராணாவுக்கா? ஏன்னா ஹர்ஷத் ராணாவை எடுத்துட்டு வந்தது கம்பீர் தானே. KKRல இருந்த ஒரே காரணத்துக்காக இவர் ஆஸ்திரேலியா மேட்ச்ல தேர்வானாரு. அதுவும் இல்லாம இப்பொழுது இங்கிலாந்து டெஸ்ட்லயும் 19வது வீரரா தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. சோ இந்த ஒரு விதத்துல பார்க்கும் பொழுது எல்லாமே ஒரு சப்போர்ட்டிவா தான் நடந்திருக்கு. அதுவும் இல்லாம பும்ரா நேத்து ஒரு வார்த்தையை சொன்னாரு. என்ன வார்த்தை? இவர் யாருக்கு ஃபேவரா இருக்கிறாரோ அவங்க கிட்ட மட்டும் தான் போயிட்டு பேசுவாரு. அதுவும் இல்லாம இவருக்கு ஒரு சிந்தனை வந்துச்சுன்னா அந்த சிந்தனையில வேறொருத்தன் ஏதோ ஒரு சிந்தனையில போயிட்டு இருக்கானா அவனையும் இழுத்து பிடிச்சு என் சிந்தனையிலே வான்னு சொல்லுவாரு. இந்த மாதிரி பாராட்டி தான் பேசினாரு. ஆனா இப்பொழுதுதான் உண்மை எல்லாருமே வெளிப்படுற மாதிரி இந்த இடத்துல ஹர்ஷத் ராணாவை தேர்வு செய்து மீதம் இருக்கக்கூடிய அன்சுல் கம்போஜும் முகேஷ் குமாரும் நிராகரிச்சிருக்கிறாரு. இதுவும் பெரும் பிரச்சனையா வெடிச்சிருக்கிறது. இது மட்டும் தான் பிரச்சனையான்னு பார்த்தா இன்னொரு பக்கம் இந்த கோப்பைக்கான பேரே பிரச்சனை தாங்க. அதாவது டெண்டுல்கர் ஆண்டர்சன் டிராஃபின்னு சொல்லிட்டு கோப்பையை நடுவுல வச்சுட்டு ஆண்டர்சனும் சச்சின் டெண்டுல்கரும் ஒரு பக்கம் நின்று இருந்தாங்க. ஆனா இதற்கு முன்னால் அதாவது கபில் தேவே வச்சிருக்கலாமே, அவரே தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாரு. இந்த கிரிக்கெட்ல இதெல்லாமா மாறும்? ஆனா கிரிக்கெட் மாறாதுல்ல. என்னதான் கோப்பையோட பேர் மாத்தினாலும் போட்டியோட பேர் மாத்தினாலும் கிரிக்கெட்டினுடைய முறை மாறாதுல. ஆகையினால இதெல்லாம் ரொம்ப அவலமாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு கபில் தேவும் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. ஏன்பா அந்த ஆதங்கம்னா, பட்டோடி டிராஃபின்னு தான் இருந்தது இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் உண்டான அந்த 5 டெஸ்ட் போட்டிகளுக்கான பேரு. ஆனா தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா ஆண்டர்சன் டெண்டுல்கர் டிராஃபின்னு சொல்லிட்டு மாத்தி இருக்கிறாங்க. ஏன் இதை மாத்தினாங்கன்னா, தற்போது உள்ள சாதித்த வீரர்களுடைய பெயரை ஒரு பக்கம் இங்கிலாந்தில் உள்ள ஒரு அனுபவ வீரர், இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர், அதாவது இந்தியாவின் தரப்பில் இருந்து ஒரு அனுபவ வீரர், இவங்க 2 பேரோட பேரையும் கனெக்ட் பண்ணி ஒரு டிராஃபியை வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணாங்க. அதற்காக
முன்னால இருந்த பிளேயரை தூக்கிட முடியுமா? அதற்காக தான் எல்லாருமே பொங்கி எழுந்திருக்கிறாங்க. இந்திய தரப்பிலிருந்து பிசிசிஐ கிட்ட கூட முறையிட்டாங்க. ஆனா சச்சின் அவர்களே ஒரு பக்கம் இறங்கி வந்து என் பேரை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிசிசிஐ கிட்ட சொல்லிட்டாரு, இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு கிட்ட சொல்லிட்டாரு. ஆனா ரெண்டு பேருமே கேட்கிற மாதிரி இல்ல. அதனால சச்சின் அவர்கள் இந்த பேரை வைக்கிறதுக்காக ஒரு பக்கம் உள்ள இறங்கி வேலை செஞ்சிருக்கிறாரு. என்ன வேலை செஞ்சாருன்னா, பட்டோடி குடும்பத்துல உங்களுக்கு எதனா ஆட்சேபனை இருந்தா நான் இதுல இருந்து விலகிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்கையில அவங்க இல்ல நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு உடனே இந்த இடத்துல பிசிசிஐக்கும் இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டுக்கும் சச்சின் டெண்டுல்கர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பட்டோடி பேருக்கு எந்த ஒரு கெடுதலுமே ஏற்படக்கூடாதுன்ற ஒரு நிர்பந்தத்தை வச்சுதான் இந்த பேரை நான் ஏத்துக்கிறேன், அப்படி பண்ணீங்கன்னா நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதற்காக கடைசியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த விருது ஜெயிச்சவங்க கேப்டன் கிட்ட வழங்கும் போது பட்டோடி விருது தான் வழங்கப்படும், அதற்கான அங்கீகாரம் ஒருபோதும் குறையாது, புகழாரமும் ஒருபோதும் குறையாது, பட்டோடிக்கு சேர வேண்டிய புகழ் என்னைக்குமே கிடைக்கும் சொல்லிட்டு இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டும் பிசிசிஐயும் ஐசிசியும் எல்லாருமே சேர்ந்து இதற்கு உறுதி அளித்திருக்கிறார்கள். அப்படி இந்த பட்டோடி யாருன்னு தானே கேக்குறீங்க? ஏன் ஒரு பேர் வச்சிருக்காங்க? பார்டர் கவாஸ்கர்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் தானே அந்தந்த நாட்டினுடைய அனுபவ வீரர்கள் பேர் தானே வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல பட்டோடின் ஒரே ஒரு பேர் இருக்கேன்னு சொல்லிட்டு சந்தேகம் இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல இப்திகார் அலிகான் பட்டோடி இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் ரெண்டு நாட்டிலுமே விளையாடி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, மன்சூர் அலிகான் பட்டோடி இந்த இப்திகார் அலிகான் பட்டோடியோட பையன். அவர் இந்திய அணிக்கு கேப்டனா இருந்திருக்கிறார். சரி, பட்டோடி ஃபேமிலியில இருந்து இந்த மாதிரி இருக்காங்களேன்னு பேர் வைக்கல. இந்த இடத்துல இப்திகார் அலிகான் பட்டோடி இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் சேர்ந்து விளையாடி இருக்கிறதுனால அவருடைய பேரையே இந்த டிராஃபிக்கு இங்கிலாந்துக்கும் இந்தியாவிற்கும் பொதுவாக இருக்கட்டும் சொல்லிட்டு தான் பட்டோடி டிராஃபின்னு வச்சிருக்காங்க. சோ அந்த வகையில தான் அவங்க குடும்பத்துக்கிட்ட அனுமதி கேட்டுட்ட பிறகுதான் சச்சின் டெண்டுல்கர் இதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார். இந்த கோப்பை வழங்கும் போது கண்டிப்பாக பட்டோடி டிராஃபின்ற ஒரு விருதையும் அளிக்கப்படும், அதுவும் கேப்டனுக்கு ஜெயிச்சவங்களுக்கு கேப்டனுக்கு வழங்கப்படும் சொல்லிட்டு ஐசிசியை சொல்லியாச்சு. சோ இந்த விமர்சனத்திலிருந்து சச்சின் விடுவி பெறுவதற்கு இதுவே ஒரு சாட்சியாக அளிக்கப்பட்டிருக்கிறது. சச்சினே இறங்கி வந்து அதற்கான பதிலையும் அளிச்சிருக்கிறாரு. உள்நாட்டிலையும் ஒரு பிரச்சனை இருக்கும், வெளிநாட்டிலையும் ஒரு பிரச்சனை இருக்கும், பொதுப்படையாவும் பிரச்சனை இருக்கலாம். ஆனா ஒருத்தரை விமர்சனம் செய்வது என்பது இந்த இடத்துல பெரிய பிரச்சனையா தான் என்னைக்குமே பார்க்கப்படும். அதுவும் ஆஸ்திரேலியா இங்கிலாந்திலிருந்து தரப்பிலிருந்து வரக்கூடிய விமர்சனங்களை யாராலையுமே பொறுத்து கொள்ள முடியாது. அந்த மாதிரி தற்பொழுது ஒரு விமர்சனம் எழுந்திருக்கிறது. இது சரியா தவறான்றது யாருமே கணிக்காம ஒரு பக்கம் நியூஸ் சேனலும் சரி எல்லாமே ஆர்டிக்கலை எழுதி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல ஜெய்ஸ்வாலோடைய திறமையை நாயோட ஒப்பிட்டு இருக்காரு கில்கிறிஸ்ட்னு சொல்லி இருக்காங்க. ஏன்னு கேட்டா இந்த இடத்துல ஒரு நிருபர் வந்து கேட்டிருக்காரு, இந்த மாதிரி ஆஸ்திரேலியாவில் சிறப்பா செயல்பட்டாரு, அதுவும் இல்லாம இங்கிலாந்துல இவர் சிறப்பா செயல்படுவாரா? இன்னொரு கேள்வியும் கேட்டாரு, இப்ப இருக்கக்கூடிய சுப்மன் கில், ஜெய்ஸ்வால், அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா, இந்த மூணு பேர்ல யார் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு கேட்டாரு. அதற்கு கொஞ்சம் கூட தயங்காம ஆஸ்திரேலியால 391 ரன் அடிச்சாரு. பார்டர் கவாஸ்கர் டிராஃபில 5 டெஸ்ட் போட்டிகள்ல 1 சதம் 2 அரை சதம் உட்பட எல்லாத்தையுமே பொளந்து கட்டி அனுபவ வீரர்களே தடுமாறி தான் நின்னாங்க. ஆனா இவர் தடையெல்லாம் உடைச்சு எறிஞ்சிட்டு ஒரு பக்கம் அதிரடியா ஆடி ஸ்டார்க்கோட ஓவரையும் கிழிச்செடுத்தாரு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. இப்படி இருக்கும் பொழுது அவர் தான் கண்டிப்பா அடுத்த சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு ஆணித்தரமா சொன்னாரு. சரி, இது ஓகே. ஸ்டார்க் வந்து ஓவர் போடும்போது உங்களுடைய போலிங் ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னு சொன்னாரு. அதற்கு அடுத்தடுத்த மேட்ச்கள்ல ஸ்டார்க் கிட்டே அவுட் ஆயிட்டு போனாரு. இது எப்படி இருக்கு பார்ப்பதற்கு உங்களுக்கு சொல்லிட்டு நிருபர் கில்கிறிஸ்ட் கிட்ட கேட்டாரு. உடனே கில்கிறிஸ்ட் அவர்கள், சரி, இது மாதிரியான வாதங்கள் கிரிக்கெட்ல இருக்கிறது உண்மையாகவே நல்லதுதான், இந்த மாதிரி தான் இருக்கணும், சண்டை போடக்கூடாது, தன்னுடைய திறமையை பேட்டிங் மூலமா காட்டணும், அதுதான் என்னைக்குமே நல்லது. ஏன்னா முதல் மேட்ச் ஒரு சதம் அடிச்சுட்டு அவர்கிட்ட போயிட்டு ஒரு 20 வயசு பையன் 37 வயசான ஸ்டார் கிட்ட போயிட்டு உங்களுடைய போலிங் ரொம்ப ஸ்மாரா இருக்கு, அனுபவம் எவ்வளவு இருக்கு ஸ்டார்க்கு இருந்தாலும் அந்த இடத்துல பேசுனது அவங்க தவறா எடுத்துக்கல, சிரிச்சுட்டே போயிட்டு அடுத்தடுத்த மேட்ச்கள்ல அவருடைய விக்கெட் எடுத்ததுதான் பெருமிதமாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு கில்கிறிஸ்ட் அவர்களும் சொல்லியிருக்கிறாரு. இந்த இடத்துல தான் வறியவர்க்கும் ஒரு காலம் உண்டு, அது ஜெய்ஸ்வாலுக்கும் அந்த காலம் அன்னைக்கு வந்துடுச்சு, அதனாலதான் அவர் சதம் அடிச்சாருன்னு சொல்லிட்டு குறிப்பிட்டாரு. இவர் நாயை போலலாம் ஒப்பிடல, அது ஒரு இடியம், அதற்கான கரெக்டான மீனிங் இதுதான். ஒரு ஏழை என்னைக்கா இருந்தாலும் ஒரு காலம் வந்துதான் தீரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி வெயிட் பண்ணி அடிச்சதுதான் ஜெய்ஸ்வால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தெளிவாகவே சொல்லியிருக்கிறாரு. பிரச்சனையை கிளப்புறதுக்கு நிறைய பேர் வருவாங்க, அதை ஈஸியா நம்ம நம்பிடக்கூடாது, அதற்கான முழு அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அது என்னன்றதை நாம வெளிப்படுத்தணும். சோ அந்த வகையில இந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்குள்ளார நடக்கக்கூடிய, இன்னும் நடக்க கூட ஆரம்பிக்கல, அதுக்குள்ளார இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்கும் பொழுது என்னென்ன வார்த்தைகள் வெளிப்படும் கமெண்ட்ரியிலும் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா நீங்க தமிழரசன் பாரிவாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.